अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः मध्ये मातापितायुतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन प्रज्ञयानाम् आद्यस्य नः कल्पतेर्भगवान् श्रीमत्परामृतम् गुरुपक्रमागतं मातृदेवेन गतं कृष्णसूनुना ஆராய்ச்சி முறையிலே விலக்கணமான கிரந்தத்தை அனைத்துள்ளே இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ரகசிய கிரந்தம். ஆச்சாரிய நாமத்தோடு கூடினது. இந்த கிரந்தத்திற்கு விசதவாட்சிகாமணிகளான மாமணிகள் மூலமான வியாக்கியானம் அனைத்துள்ளே இருக்கிறார். அந்த வியாக்கியானத்திலே சம்பள சாஸ்திரார்த்தங்களையும் காட்டியிருக்கிறார். அந்த வியாக்கியானத்தை அனுசரித்தே கடந்த சில வருடங்களாக ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராக சாத்துக்குடி ராமானுஜாச்சாரிய சுவாமியினுடைய திருமாளிகையிலே கிரமமாக ஒவ்வொரு சூத்திரத்தையும் வியாக்கியானம் காலக்ஷேபமாக அனுபவித்துக் கொண்டு வந்து அதனுடைய பூர்த்தியாக நம் பிரதிபாதி பயங்கரம் அண்ணா சன்னதியிலே அவருடைய திருவடிவாரங்களிலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் வாதிகேசரி அழகமணவாள ஜீய சுவாமியுடைய சந்நிதியிலே, அதாவது அவருடைய முன்னிலையிலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான காதி சுவாமியினுடைய முன்னிலையிலே இந்த கோட்டியார் சந்நிதியிலே விண்ணப்பிக்கும்படியான ஒரு பாக்கியம் இன்றைய தினம் வாய்த்திருக்கிறது. ஆகவே சூஷாச்சமே சுதினச்சமே என்று வேதம் சொல்லும்படியான கிரமத்திலே இன்று நல்ல விடிவு, இன்று நல்ல நாள் என்று காட்டும்படியான விஷயம். இதில் கீழே 232 சூத்திரங்களுடைய அர்த்தங்களை வரியளவே நாம் சேவித்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக சாத்தமர கிரமத்தில் 2 சூத்திரங்களுடைய அர்த்தம் தான். அதிகபட்சம் அரை மணி காலத்துக்கு மேலே ஆகாது. கோட்டியார் எல்லோரும் திருச்செவி சாத்த வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். அதாவது இதில் கீழே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தங்களை கடைசியில மாமனிகள் தாம் சங்கிரகித்து காட்டுகிறார். மாமனிகளுடைய வியாக்கியானத்தில் எந்தெந்த இடத்துல ஆகான்னு வருகிறதோ அந்தந்த இடத்துல அதுக்கு முன்னால என்னென்ன நிகழ்ந்திருக்கிறதோ, என்னென்ன விஷயங்கள் மூலக்காரர் அனுகிரகித்தருள் இருக்கிறாரோ அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் சுக்கிரகமாக சங்கிரகமாக அற்புதமான சரணியிலே காட்டி அருள்வது இது மாமனிகளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு விலட்சணமான பிரக்கிரியை. மாமனிகளுடைய வியாக்கியான பிரக்கிரியைன்னு பார்க்கிற போது பிரமாணங்கள் எந்த அளவு வேண்டுமோ அந்த அளவு தான் எழுதுவார். அதுக்கு மேற்பட்ட பிரமாணங்கள் எழுத மாட்டார். என்ன பிரமாணத்தை எழுத்தாலும் கூட அதனுடைய அர்த்தத்தை கூடவே சாதிக்கும்படியான ஒரு வைபவம். அதற்கு மேற்பட ஒரு சூத்திரத்துக்கும் இன்னொரு சூத்திரத்துக்கும் என்ன சங்கதி என்பதை காட்டுவார். அந்த பிரகரண ஆரம்பத்தில் பிரகரணத்துக்கு எதுக்காக இந்த பிரகரணம் வந்தது அப்படின்றதையும் காட்டுவார். ஒரு கிரந்தத்துக்கும் அதி விலட்சணமான அவதாரிகையை அனுகிரகிப்பார். அதே மாதிரி கிரந்தத்தினுடைய அர்த்தத்தை முடிவிலே தாம் சேர்த்து வைத்து சொல்லுதல், இதெல்லாம் மாமனிகளுடைய வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய
அற்புதமான விஷயம். அதிலும் பற்பல ஆச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை எல்லாம் எடுத்து உதாகரிக்கிற போது இன்னாச்சாரியர் சாதித்தது, இன்னாச்சாரியர் சாதித்தது, இந்த புராணத்தில் வந்திருக்கிறது என்னெல்லாம் அதனுடைய ஆகரம் உட்பட காட்டுவர். அதுக்கு மேலே தாம் காட்டும்படியான யோஜனைகள் பல யோஜனைகள் இருந்தால் அத்தனை யோஜனைகளையும் காட்டுவர். அதுக்கு மேலே சில யோஜனைகளுக்கு குறை இருந்தது. ஆனால் இந்த யோஜனைக்கு அல்பம் குறை உண்டு, அல்பம் அனுபவத்தி உண்டு, என்னெல்லாம் குறை இருக்கிறதை எடுத்து சுட்டி காட்டி நுட்பமான பேதங்களை எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய அற்புதமான வியாக்கியானங்கள் தான் மாமனியுடைய வியாக்கியானங்கள். அந்த கிரமத்தில் மொத்தத்தையும் முழுவதையும் சங்கிரகித்து கடைசியா மாமனிகள், அதாவது சரம சூத்திரத்தினுடைய முடிவிலே காட்டியிருக்கிறார் பிரபந்தத்தினுடைய தாற்பயத்தை, அதாவது இந்த கிரந்தத்தினுடைய தாற்பயத்தை. முன்னால் இருக்கக்கூடிய 2 சூத்திரங்களுடைய அனுபவம். ஆழ்வாருக்கு பரபக்தி, பரஜான, பரமபக்தி இம்மூன்றும் பிறந்தது என்று காட்டினார். கீழே 3 சூத்திரங்களாலே 3 வாக்கியங்களாலே, அதாவது ஆழ்வாருக்கு உயர்வர உயர்நலம் தொடங்கி சூழ்வி சும்மடிவுகளுக்கு முன்னால் காட்டுகிற வரைக்கும் ஆழ்வாருக்கு அமைந்திருந்தது பரபக்தி, அதாவது எம்பெருமானை அடைய வேண்டும் அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்கிற துடிப்பு. அடுத்தபடியாக பரஜானம்னு காட்டப்பட்டிருக்கிறது, அடைந்து அனுபவித்தல், மானசமாக அடைந்து அனுபவித்தல், அடைய வேண்டும் என்கிற துடிப்புக்கு ஏற்ப அடைந்தால் ஏற்படக்கூடிய ஒரு பாவம் இருக்கிறது, அது பரஜானம் சூழ்வி சும்படிமையிலே காட்டப்பட்டது. அதற்கு மேற்பட விட்டு பிரிந்தால் பிராணம் தெரியாது, விட்டு பிரிந்தால் பிராணம் போய்விடும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டது. அதுக்கு பேர் தான் பரமபக்தின்னு பேர். இந்த பரமபக்தி தலையெடுத்தது தான் முனியே நான்முகனேயில். ஆக ஆழ்வாருக்கு மொத்தமுமாக மானசானுபவம் தான். அந்த மானசானுபவத்தில் முதல்ல 98 திருவாய்மொழிகளிலே ஆழ்வாருக்கு பரஜான கர்ப்பிதமான பரபக்தியில் காட்டினார். சூழ்வி சும்மணிமையிலே ஆழ்வாருக்கு பரஜானம் அதோட உயர்ந்தது, துடிப்பு அதிகம். அதற்கடுத்தபடியாக ஆழ்வாருடைய காதல், அன்பு, வேட்கை, அவா என்று சொல்லும்படியான அது மொத்தம் அதிபுலமாக ஆயிற்று, அத்தியதிகமாக ஆயிற்று. விட்டு பிரிந்தால் தெரியாதிருக்கக்கூடிய நிலை. சிருங்கார சமாதியில் காட்டுற போது நம் ஆச்சாரியர்கள் ஒரு காரிக்கை காட்டுகிறார்கள். அதர்சனே தர்சனமாத்திர காமாக திருஷ்டுவா பரிஷ்வங்கர சைக்கலோதாக ஆலிங்கிதாயாக புனராயதாச்ச ஆசாமகே விக்கிரகையோர பேதம். பார்க்காத வரைக்கும் பார்க்கணும்னு ஆசை, பார்த்தால் சேர்ந்திருக்கணும்னு ஆசை, சேர்ந்தால் பிரிய முடியாமை. இந்த 3 தான் பரபக்தி, பரஜான, பரமபக்தின்னு காட்டும். இந்த 3 கீழே 3 சூத்திரங்களாலே நாயனார் அற்புதமாக காட்டினார். கமலக்கண்ணன் என்று தொடங்கி கண்ணுள் நின்னருதி கண்டேன் என்ன 10 புட்கண்ணாலேயாய் காண்பன அவாவுதல் அது இலட்டிக்கையாலே கண்டு கழிப்பனவுமான பரஜான கர்ப்ப பரபக்தி அப்படின்னு காட்டினார். அடுத்த சூத்திரம் இருந்தமை என்னது பூர்ண பரஜானம். ஆக அந்த மேல் பேரின்பத்தடியரோடு இருந்தமைன்னு காட்டினார். அது பூர்ண பரஜானம் காட்டினார். அடுத்தது முடிந்த அவாவிலந்தானே இப்பத்தறிந்தார். முடிந்த அவா, ஆக அவாவிலந்தானே ஆழ்வாருடைய பக்தி தூண்ட 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 அந்தாதி பாசுரங்கள் வந்திருக்கின்றன. அது முடிந்திருக்கிற தசையிலே பரமபக்தி. இந்த 3ஐயும் கீழே 3 சூத்திரங்களாலே நாயனார் அற்புதமாக காட்டினார். இதுக்கு மேல இந்த பரபக்தியாதிகளின் வேஷத்தை பகவத் வச்சனத்தாலே தரிசிப்பிக்கிறார். இவை என்று தொடங்கி இந்த பரபக்தியாதிகள் எப்படி இருக்கும் என்பதை எப்படி காட்டுகிறார்னால் பகவான் சொல்லி இருக்கக்கூடிய திருவாக்க கொண்டு காட்டுகிறார். எம்பெருமானுடைய திருவாக்காலே இந்த பரபக்தி எப்படி இருக்கும், பரஜானம் எப்படி இருக்கும், பரமபக்தி எப்படி இருக்கும் என்று காட்டும்படியானதாக அமைந்திருக்கக்கூடியது. இவை ஞான, தர்சன, பிராப்தி அவஸ்தைகள். 3 அவஸ்தை: ஞானாவஸ்தை, தர்சனாவஸ்தை, பிராப்தி அவஸ்தை. ஞானாவஸ்தை 98 திருவாய்மொழி, தர்சனாவஸ்தை அதுதான் சூழ்வி சும்படிமைகள், பிராப்தி அவஸ்தை அதுதான் முனியே நான்முகனே. இந்த கிரமத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த 3ஐயும் கண்ணன் பெருமான் எப்படி வெளியிட்டு இருக்கிறார், பகவான் எப்படி வழிகாட்டி இருக்கிறார் என்பதை இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானத்தில் விபுலமாக காட்டுகிறார்.
இந்த பரபக்தி பரஜான பரமபக்திகள் பக்தியாது அனன்யா சக்கியா அகமேவம் விதோர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா பக்தியாது அனன்யா சக்கியா அனன்ய பக்தியினாலேயே நான் இவ்விதமாக அறியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். எதுக்குன்னா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேனா ஆக அறிதல், ஞாத்தும் திரஷ்டும் பார்த்தல், ஆக தத்வேன பிரவேஷ்டும் உள்ளபடியே நுழைதல் என்னும்படியாக பரந்தபா என்று அர்ஜுனனை குறித்து திருத்தேர்தட்டிலும் திருத்தேர்தட்டில் அர்ஜுன குறித்து தெரிவித்திருக்கிற வார்த்தை அகவே விதோர்ஜுனா ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேனா பிரவேஷ்டும் ச பரந்தபான்னு அந்த திருத்தேர்தட்டுக்கு ஒத்ததாயிருக்கக்கூடியதுதான் எம்பெருமானுடைய திருவரங்கத்தெம்பெருமானுடைய சேரபாண்டியன் என்னும்படியான அற்புதமான திவ்ய சிம்மாசனம். அந்த திவ்ய சிம்மாசனத்திலே இருந்து கொண்டு எம்பெருமானாருக்கு தாம் காட்டக்கூடிய திருவாக்காக அமைந்திருக்கிறது சரணாகதி கத்தியத்தில். எம்பெருமானார் பகவத் சரணாரவிந்த சரணாகதி பண்ணினார். அதற்கு எம்பெருமான் பல பதில்களை சொல்லும்படியான விஷயம், பல உத்தரங்களை காட்டும்படியான விஷயம். அதுல எம்பெருமான் காட்டக்கூடிய வார்த்தை நம்பெருமானுடைய திருவாக்கு. பரபக்தி பரஜான பரமபக்தி ஏக சுபாவம் மாம் குருவா என்று பிரார்த்தித்த பாக்கியகாரரை குறித்து எம்பெருமானார் பிரார்த்திக்கிறார். எம்பெருமானே, என்ன நீ என்ன பண்ண வேண்டும் என்றால் பரபக்தியுடன் கூடினவனாக, பரஜானத்துடன் கூடினவனாக, பரமபக்தியுடன் கூடினவனாக என்னை தேவரே ஆக்கியருள வேண்டும் என்று எம்பெருமானை குறித்து பிரார்த்திக்கிறார். அப்போ அந்த இடத்துல அவரை குறித்து எம்பெருமானாரை குறித்து எம்பெருமான் நம்பெருமாள் தெரிவிக்கக்கூடிய வார்த்தை மத்து ஞான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வா. பரபக்தி பரஞான பரமபக்தின்னு இவர் கேட்டார். நீ என்னுடைய ஞானம் தர்சனம் பிராப்தி இவற்றோடு இருந்து கொண்டு சம்சயமே இல்லாமல் சுகமாக ஆனந்த நிர்பராக இருப்பீராக என்ன எம்பெருமான் தான் காட்டியிருக்கிறான்னா, அப்ப பரபக்தின்னா ஞானம், பரஞானம்னா தர்சனம், பரமபக்தின்னா பிராப்தி. இந்த மூணுமாக சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஞான தர்சன பிராப்தி அவர்த்தை. அதைத்தான் காட்டக்கூடிய வார்த்தை என்று சேரபாண்டியனிலும் அவன் அருளி செய்த ஞான தர்சன பிராப்தியவஸ்தைகள் என்கை. இத்தால் பகவத் சம்ஸ்லேஷ விஸ்லேஷிக்க சுக துக்கராம்படியான பரபக்தி பரஜானாவஸ்தையாகவும் பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை விசததமமாக சாட்சாத்கரிக்கிற பரஞானம் தர்சனாவஸ்தையும் அப்படி சாட்சாத்கரித்த வஸ்துவை அப்போதே கிட்டி அனுபவிக்கப்படாமல் முடியும்படியான பரமபக்தி பிராப்தியவஸ்தையாகவும் சொல்லப்படும் என்றபடி மூணுத்தையும் அப்படியே விளக்கி காட்டுகிறார் மாமுனிகள். பகவத் சம்ஸ்லேஷ விஸ்லேஷிக்க சுக துக்கராம்படியான பரபக்தி ஞானாவஸ்தை. ஞானாவஸ்தைன்றது என்னதுன்னா பரபக்தி. அந்த பரபக்தின்றது என்னதுன்னா பகவானோடு சேர்ந்திருந்தால் சுகம், பகவானை விட்டு பிரிந்தால் துக்கம். அந்த நில மாத்திரம் வந்ததே, ஆனால் அதைத்தான் பரபக்தின்னு காட்டார். அதற்கடுத்தபடியாக பகவத் ஸ்வரூப ரூப குண விபூதிகளை விசததமமாக சாட்சாத்கரிக்கிற பரஞானம். எம்பெருமானுடைய ஸ்வரூபம், இந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்குது, ரூபம் அவனுடைய திருமேனி எப்படிப்பட்டது, குணம் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படிப்பட்டவைன்னு, விபூதி அவன் ஐஸ்வர்யங்கள் எப்படிப்பட்டவைன்னு, இவை எல்லாவற்றையும் நாம் அதாவது சாட்சாத்கரிக்கிற நேரே காணும்படியான நிலையாக வருவது இருக்கிறதே, அது பரஞானம் பேரு. அதற்கடுத்தபடியாக அதைத்தான் தர்சன அவஸ்தைன்னு காட்டினார். அப்படி சாட்சாத்கரித்த வஸ்துவை அப்போதே கிட்டி, அப்படி பார்த்த வஸ்துவை அப்பவே பக்கத்துல போகணும், அப்பவே கிட்டணும், அப்பவே அனுபவிக்கணும். அனுபவிக்க பெறாவிடில், அப்படி பெறவில்லை என்றால் முடியும்படியான அவஸ்தை, அதைத்தான் பரமபக்தின்னு காட்டுறது. அதுதான் பிராப்தி அவஸ்தை. பிராப்தியாகிற அடைதலாகிற அந்த அவஸ்தையாகவும் சொல்லப்படும் என்னபடி. அப்போ இதைத்தான் காட்டியிருக்கிறார். இவை ஞான தர்சன பிராப்தி அவஸ்தைகள். இவையெல்லாம் என்னன்னா ஞானாவஸ்தை, தர்சனாவஸ்தை, பிராப்தி அவஸ்தை என்று சொல்லும்படியானதாக அமைந்திருக்கிறது. இப்போ இதுவரைக்கும் பூர்த்தியாயிட்டு அடுத்தது சரம சூத்திரம், கடைசி சூத்திரமாக அமைந்திருக்கிறது 234வது சூத்திரம். இந்த சூத்திரத்தில்
நூறே சொன்ன 10 100 ஓராயிரம் என்னதும் சாபிப்பிராயம் என்றதில் நூறே சொன்ன 10 100 என்றதில் கருத்தை 10 நிகமனத்திலே விஸ்தரேன பிரதிபாதித்து அப்ப நூறே சொன்ன 10 100 ஓராயிரம், ஓராயிரத்துள் 10 10 100 10 நூறே சொன்ன 10 அப்படின்னு காட்டாரே. நூறேன்றதுக்கு 100 திருவாய்மொழிகளுக்கு இருக்கக்கூடிய அர்த்தம். அதே மாதிரி 10 100 ஆக நூறே சொன்னான்னா அதற்கு அமைந்திருக்கக்கூடிய சொல்லியிருக்கிற வார்த்தை அதுக்கு மேல 100னா 100 திருவாய்மொழிகள் சொல்லி இருக்கிறது. 10 100னா என்ன அர்த்தம் தெரியுமா? 10 10கள். அப்போ ஒரு திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம், ஒரு 10க்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத எங்க காட்டியிருக்கிறாருன்னா 10 100 கருத்தை 10 நிகமனத்திலே விஸ்தரேன பிரதிபாதித்து ஒரு 10ஐயும் பூர்த்தி பண்ணுகிற போது அதனுடைய அர்த்தத்தை பண்ணுகிற போது நிகமனத்திலே இந்த 4வது பிரகரணத்தில் ஒன்றொன்றையும் பிரதிபாதித்து பிராசங்கிகமாக அருளி செய்ய வேண்டியவையும் அருளி செய்தாராயின் நாட்கள் பிரசங்கா சொல்ல வேண்டியது இதை சொன்னார். மற்றொன்று ஞாபகம் வந்தது, கூடவே அதை சொன்னார். இந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய 10 10களுடைய சாரத்தை 4ஆம் பிரகரணத்துடைய முதல் சூத்திரம் ஆரம்பித்து 10வது சூத்திர பரியந்தமாக எல்லாவற்றையும் காட்டிவிட்டு கடைசியில 1000 10 வருவது அந்த 1000 பாசுரத்துக்கு என்ன கருத்து, இதுதான் பிரபந்தத்தினுடைய ஏகார்த்தம். அப்போ 1000 பாசுரத்துக்கு ஒரு அர்த்தம், 10 10களுக்கு ஒரு அர்த்தம், 100 திருவாய்மொழிகளுக்கு 100 அர்த்தங்கள், 10 10களுக்கு 10 அர்த்தங்கள், 100 திருவாய்மொழிகளுக்கு 100 அர்த்தங்கள், 1000 பாசுரங்களுக்கு 1000 அர்த்தங்கள். ஒரு திருவாய்மொழி ஆகிறது கிரந்தத்துக்கு அந்த அர்த்தம் என்னது அப்படின்னு காட்டுறார். இனி 1000 என்ற கருத்தை விசதமாக்கான் என்று கொண்டு பிரபந்தத்தை நிகமித்துள்ளார். இந்த திவ்ய கிரந்தத்தை பூர்த்தி பண்ணி எழுதுகிறார் நாயனார். எப்படின்னா 1000 என்ன சாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்தை தான் காட்டுகிறார். அவித்யா நிவர்த்தக ஞான பூர்த்தி பிரத பகவத் பிரசாதாத்து மோட்சலாபம் என்கைக்காக மயர்வர வீடுபெத்த என்ற பிரபந்த ஐகார்த்தியம். பிரபந்தத்தினுடைய ஒரே அர்த்தம் என்னதுன்னு கேட்டா அவித்யா நிவர்த்தக, அவித்யை போக்கும்படியான ஞான பூர்த்தி பிரத ஞானத்தை கொடுக்கும்படியான பகவத் பிரசாதாத்து பகவானுடைய அனுகிரகத்தாலே கிருபையினாலே மோட்சலாபம் என்கை மோட்சம் கிடைக்கிறது என்பதை என்று சொல்லுதல் தான் மயர்வர வீடுபெற்ற என்ற மயர்வரான்னு ஆரம்பித்து தொடக்கத்துல மயர்வர மதிநலம் அப்படின்னா முடிவுல அவாவற்று வீடுபெற்றான் இருக்கு. ஆகவே இப்போ அவித்தியை போக்க வேண்டும், ஞானத்தை கொடுக்க வேண்டும், பக்தி ரூபாவன்ன ஞானத்தை கொடுக்க வேண்டும். இதற்கு எது வேண்டும் என்றால் எம்பெருமானுடைய அருள் வேண்டும். அந்த அருளாலே தான் மோட்ச லாபம். பகவத் பிரசாதத்தாலே பகவத் கிருபையாலே மோட்சம். இதைத்தான் முதலையும் முடிவையும் சேர்க்க வேண்டும். எங்கேயுமே ஆத்தியந்தத்தை எடுத்து சேர்த்து அர்த்தத்தை காட்டுவது என்று ஸ்ரீராமாயண கிரந்தம் இருக்கிறது. இந்த ஸ்ரீராமாயண கிரந்தத்தில் அதனுடைய தாத்பரியாம்சம் என்ன அப்படின்னா ராம பட்டாபிஷேகம் இல்லை, ராமனுக்கு கோசல சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லை, குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், திருக்கல்யாண குண சாம்ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம். எப்படி சொல்றோம்னா ஆரம்பம் குணவான் இருக்கு, கடைசியில் அபியசந்தரம் வியாகரம் இருக்கு. அப்ப குணவானுக்கு பட்டாபிஷேகம்னா குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகமே. இந்த கல்லும் மண்ணுமான பூமியில கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்கள்ல உட்கார வச்சு அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா இந்த விபூதிக்கு பட்டாபிஷேகம் இல்லை, விபூதி சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் இல்லை, குணசாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அப்படின்னு அர்த்தம் நிர்ணயம் பண்ணுவோம். அதே மாதிரி ஸ்ரீவதன ஓட்டத்துல ஆரம்பத்துல காட்டியிருக்கக்கூடிய அர்த்த விசேஷம் வேதார்த்தம்ன்ற, கடைசியில முடிவுல ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு காட்டார். அப்போ வேதார்த்தம் கர்மஜான பக்தி யோகங்கள்ல ஆச்சாரியாபிமானமே நம்மை இந்த சம்சார மண்டலத்தை தாண்டு வைக்கக்கூடியது அப்படின்னு காட்டி கொடுக்கக்கூடிய விஷயம். இதை காட்டார் தெரிவிக்கிறார். அதே மாதிரி மயர்வர முதல்ல ஆரம்பம், வீடு பெத்த முடிவாக அமைந்திருக்கிறது. மயர்வர வீடு பெத்த அஜ்ஞான நிவர்த்தி வீடு பெற்ற அருளினன் மயர்வர மனிதனம் அருளினன். அப்போ பகவத் கிருபையால்தான் மோட்சமே ஒழிய நம்முடைய எந்த காரியத்தாலும் மோட்சமில்லை
அப்படின்றத நிர்ணயம் பண்ணி காட்டக்கூடியதுதான் திருவாய்மொழியாகிற திவ்ய கிரந்தம். அதுதான் வியாக்கியானம் பண்றார். அதாவது சம்சார காரணமான அஞ்ஞானத்துக்கு நிவர்த்தகமான ஞானபூர்த்தியை உபகரித்த ஞானாதி குணபூர்ணனான பகவானுடைய நிர்ஹேதுகமான பிரசாதத்தாலே சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் பிராப்தி ரூப மோட்சத்தினுடைய லாபம் என்று பிரதிபாதிக்கை. சம்சாரத்துக்கு காரணம் என்ன? அஞ்ஞானம், அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சிகள். திருப்பி திருப்பி பலதரம் சேர்ச்சிருக்காது. ஆகவே சம்சார காரணமான அஞ்ஞானம், அந்த அஞ்ஞானத்தை போக்கணுமே. அஞ்ஞான நிவர்த்தகமான ஞான பூர்த்தியை. அஞ்ஞானம் எப்ப போகும்னா ஞானமாகிற வெளிச்சம் வந்து விட்டதே ஆனால், ஞானமாகிற விளக்கு வந்து விட்டதே ஆனால் அஞ்ஞானன்ற இருட்டு போய்விடும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த பூர்த்தியை, ஞான பூர்த்தியை உபகரித்த ஞானாதி பூர்ணனான அந்த ஞான பூர்த்தியை ஆர் கொடுத்தா? நாம தேடி தேடி கண்டுபிடிச்சிட முடியுமான்னா கிடையாது. அதை பகவான் உபகரித்தான். அப்படிப்பட்ட உபகரித்தவனாக இருக்கக்கூடிய ஞானாதி குணபூர்ணனான, ஞானம் முதலான குணங்களாலே முழுமை பெற்றிருக்கக்கூடியவனாயிருக்கிற பகவானுடைய, அந்த எம்பெருமானுடைய நிர்ஹேதுகமான, ஒரு ஹேத்துவும் சொல்ல முடியாததான பகவத் கிருபை நிர்ஹேதுகம். ஆக உனக்கு இது இருந்தது அதனால கொடுத்தேன், அவனுக்கு அது இல்லை அதனால கொடுக்கல, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. அதாவது ஹேத்துன்னா ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரீசனிங்னு சொல்லணும். எம்பெருமானுடைய கிருபை நம் மீது விழுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டுமே. என்ன காரணம்னா என்ன தேடி பார்த்தாலும் ஒரு காரணமும் கிடைப்பது கிடையாது. ஏன்னா கிடைக்கிற கிருபையோ பெரியதாக இருக்கிறது. எதை காரணமாக சொன்னாலும் அந்த கிருபைக்கு சதிருஷமா இல்லை. சதிருஷமா இல்லைன்னு பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 60% இருக்குமா, 70% இருக்குமா, என்ன அல்பம் கூட கிடையாது. பெறப்போகும்படியான பேற்றுக்கு நாம செய்யற எதையுமே உபாயமாக்க ஒண்ணாது. அப்படி இருக்கக்கூடியதானபடியாலே அந்த பகவானுடைய நிர்ஹேதுகமான பிரசாதத்தாலே என்ன கிடைக்கிறது? இந்த சம்சார காரணமான அஞ்ஞானம் தொலைந்ததேயானால் சம்சார நிவர்த்தி பூர்வக பகவத் பிராப்தி. சம்சாரத்தை விட்டுடுறோம், அதுக்கு மேல பகவானை அடைகிறோம். அந்த பகவத் பிராப்தி ரூப மோட்சத்தினுடைய லாபம் என்று பிரதிபாதிக்கை. அதைத்தான் சொல்லுவது மயர்வர மனிதனம் அருளினன் என்று தொடங்கி அவாவத்து வீடு பெற்றா என்று தலை கட்டின இப்பிரபந்தத்துக்கு ஒன்றான தாத்பரியம், ஒரே தாத்பரியம். இந்த திருவாய்மொழிக்கு மயர்வர வீடு பெற்றா, இதுக்கு மேல வேற ஒன்றும் கிடையாது. அப்படி அமைந்திருக்கிறது. ஆகவே இதுதான் தாத்பரியார்த்தம் என்கை. இத்தால் ஞான பிரதமான பகவத் பிரசாதமே மோட்சப்பிரதம். ஆக பகவானுடைய அருள், எந்த பகவானுடைய அருள் ஞானத்தை கொடுக்கிறதோ அதே அருள் தான் மோட்சத்தையும் கொடுக்கிறது. ஞானத்தை கொடுக்கிற பகவானுடைய அனுகிரக விசேஷம்தான் மோட்சத்தையும் கொடுக்கிறது. ஞானப்பிரதமான பகவத் பிரசாதமே மோட்சப்பிரதமும் என்னும் இது இப்பிரபந்தத்துக்காக தாத்பரியமாயிருப்பதோர் அர்த்தம் என்றதாயிற்று. ஆக இந்த பிரபந்தத்துக்காக தாத்பரியமாயிருக்கக்கூடிய ஓரர்த்தம், பல அர்த்தங்களுக்குள்ளே இது ஒரு அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா வீட்டில் ஆரம்பத்தில் காட்டி இருக்கிற போது அதை அதே மாதிரி ஆச்சாரியத்திலையும் அர்த்த பஞ்சகத்தையும் இதற்கு அர்த்தமாக சொல்றாங்க. மந்திர விதி அனுசந்தானங்களோட சேர்த்தி ஆழ்வாருடைய பிரபந்தத்துக்கு அப்படி காட்டுறார். ஆக மந்திர ரகசியார்த்தம், விதி ரகசியார்த்தம், அனுசந்தான ரகசியார்த்தம். ஆக திருமந்திர சரமஸ்லோக துவயார்த்தங்களில் காட்டப்படுறதுன்னு காட்டியிருக்கார். அர்த்த பஞ்சகமும் காட்டப்படுறதுன்னு காட்டுறாரு. 10 பத்துக்களாலும் துவயார்த்த விசதீகரணம், துவயார்த்தம் தீர்க்க சரணாகதி என்னது சாரசங்கிரகத்திலேன்னு காட்டுகிறார். இப்படி பல அர்த்தங்கள் திருவாய்மொழிக்கு மொத்தமான பிரபந்தத்துக்கே ஒரு அர்த்தமாக காட்டப்படுது. அதுல இதொரு அர்த்தம். ஆக இப்பிரபந்தத்துக்காக தாத்பரியமாக இருப்பது ஓரர்த்தம் என்றதாயிற்று. இன்னொன்னு சொல்லலாம், ஓரர்த்தம்னா அதெல்லாம் பல அர்த்தம் இருக்கு. அத்விதீயமான அர்த்தம் இந்த அர்த்தம் தான் பகவத் பிரசாதத்தாலே மோட்ச லாபம். இதுக்கு பேர் ஒன்றும் கிடையாது, இதுக்கு சமானமான அர்த்தமே கிடையாது. அதனால இது அத்விதீய அர்த்தம் அப்படின்னு சொல்லும்படியானதாக அமைந்திருக்கிறது. இது வரைக்கும் இந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானத்தை பூர்த்தி பண்ணி விட்டார் மாமனிகள். இதுக்கு மேல
முதலிலிருந்து காருணிகனான சர்வேஸ்வரன் தொடங்கினாரே நாயனார் இந்த பிரபந்தத்தை, அது தொடங்கி கடைசியில இந்த சூத்திரம் ஆக பிரபந்த ஐகாத்தியம் அப்படின்னு பூர்த்தி பண்ணுகிறாரே. இதுவரைக்கும் இருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை ஒரு பகுதியாக எடுத்து காட்டினாரே, அதையெல்லாம் சங்கிரகித்து காட்டுகிறார். அற்புதமான சங்கிரகம். இந்த சில பந்திகளை சேவித்து விட்டோமே ஆனால் பூர்ணமாக ஆச்சாரிய ஹிருதயத்தையே சேவித்தார் போலே ஆகிறது. அதை இப்ப சேவிக்கலாம், ரொம்ப நாள் ஆகாது. ஆக இப்பிரபந்தத்தால் இந்த பிரபந்தத்தினாலே சர்வேஸ்வரன் தன் கிருபையாலே அஜ்ஞரான சேதனர் தத்வஜராய் எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே அறிவை பிரித்து தெரிந்து கொள்வதற்காக சாஸ்திர பிரதானம் பண்ணியருளினபடியையும் அந்த பகவான் தான் சாஸ்திரத்தை கொடுத்தான். அதை முதல்ல தெரிவித்தான். அந்த சாஸ்திரமுக்கேன தத்துவஞானம் பிறக்கும் அளவில் உண்டான அருமையை நினைத்து தாத்பரியமான திருமந்திரத்தை தன் பரமகிருப்பையாலே வெளியிட்டபடியும், கிருப்பையாலே சாஸ்திரத்தை வெளியிட்டால், பரமகிருப்பையாலே திருமந்திரத்தை வெளியிட்டால். மாமனிகள் அற்புதமாக வித்தியாசம் காட்டார். கிருப்பையாலே சாஸ்திரம் சொல்லப்பட்டது, பரமகிருப்பையாலே திருமந்திரம் சொல்லப்பட்டது. ஏன்னு கேட்டால் அந்த சாஸ்திரத்தாலே தத்துவஞானம் பிறக்கும் என்பது மிகவும் சிரமமானது. அதனால சுக்கிரகமாக இருக்க வேண்டும் என்று சாஸ்திரத்தினுடைய தாற்பயமாக இருக்கக்கூடிய திருமந்திரத்தை தன் பரமகிருப்பையாலே வெளியிட்டருளினார். அந்த சாஸ்திர தாற்பய விஷய சாஸ்திர தாற்பயங்களின் விஷய பேதாதிகள், சாஸ்திரத்துக்கு என்ன விஷயம், தாற்பயத்துக்கு என்ன விஷயம். சாஸ்திரத்துக்கு விசிஷ்ட வேஷம் விஷயம், தாற்பயத்துக்கு நிஷ்கிருஷ்ட வேஷம் விஷயம். சாஸ்திரத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்றால் சரீரத்தை வைத்துக்கொண்டு சரீரத்துக்கு அனுகுணமாக என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை வச்சுதான் அனுஷ்டானம் பண்ணணும். அப்போ இந்த வர்ணத்தில் பிறந்தவன் இந்த காரியத்தை பண்ணணும், இந்த ஆசிரமத்தை அவலம்பித்தவன் இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொன்னபடியாலே வர்ணமோ ஆசிரமமோ சரீரானுகுணமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்போ வர்ணத்தை அதிகமாக அவலம்பித்து சாஸ்திரம் சொல்லுகிறபடியாலே சாஸ்திரத்துக்கு சரீரம் விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை அவலம்பித்து திருமந்திரம் சொல்றது. இந்த ஆத்மா அவனுக்கே அடிமைப்பட்டது, இந்த ஆத்மா அவனுக்கே உடமையாக இருக்கிறது, இந்த ஆத்மா அவனுக்கே ஓக்கிய பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்படியாக முக்கியமானபடியாலே அப்போ ஆத்மஸ்வரூபத்துக்கு அனுகுணமான அந்த திருமந்திரம் ஆத்மாவை விஷயமாக தான் கொண்டிருக்கிறது. ஆனால் எல்லாரும் திருமந்திர நிஷ்டர்களாக இருக்காங்கன்னா இல்லை. பல பேர் சாஸ்திரானுஷ்டானங்களிலே தத்பரர்களாக இருக்கிறார்கள். குளித்து 3 அங்கலையோப்பும் குறிகோள் அந்தழமை அது ஈடுபட்டு எத்தனை பேர் இருக்காங்க. இந்த விரதானுஷ்டானம் பண்ணணும், இதை பண்ணி ஆகணும், இது பித்ருபட்சமாக இருக்கிறது, இந்த பட்சங்களில் இதுதான் பண்ணணும், 15 நாள் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சாஸ்திரத்துவம் நிலைநின்றவர்கள். அப்போ இதை பார்க்கிற போது சாஸ்திரத்துவம் நிலைநிற்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவளுக்கும் அவளுடைய பிரகாரம் அதுக்கு மேலே அந்த வியாஜத்தாலே பிரஸ்துதமான தது உபயநிட்டரான அதிகாரிகளுடைய பிரகாரம் திருமந்திர நிட்டர்களான அதிகாரிகள் அவ எப்படி இருப்பார்கள். அப்போ அதுல அந்த வியாஜத்தாலே பிரஸ்துதமான அதை சாக்காக வைத்துக்கொண்டு திருவாய்மொழின்றதை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டது. அந்த திருவாய்மொழியுடைய வைபவத்தை காட்டினார், பெருமையை காட்டினார். திருவாய்மொழி வைபவம் காட்டினா போருமா, அதை சொன்னவர் வைபவம் வேண்டாமா? அதுக்கு வக்தாக்களான ஆழ்வார்களுடைய பிரபாவத்தையும் அந்த பிரபாவத்துக்கு மூலமான பகவன் நிருகேதுக கடாட்சத்தை, அதை சொன்னவராய் இருக்கக்கூடிய ஆழ்வாருடைய பிரபாவம் என்ன, அந்த ஆழ்வாருடைய பிரபாவத்துக்கு காரணமாய் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய காரணம் பத்தி வராததாய் இருக்கக்கூடிய அந்த கடாட்சத்தையும் அதடியாக இவர்க்குண்டான ஞான பக்திகளையும் அந்த பகவானுடைய கடாட்சத்தாலே ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஞானம் பக்தி இவற்றையும் அந்த ஞான பக்தி தசைகளில் இவர் பேசும் பேச்சுக்களையும் அந்த ஞான பக்தி தசையிலே ஆழ்வார் என்னென்ன பேசுவார் அப்படின்றத பேச்சுக்களையும் அந்த பக்தி தசையில் பகவத் பிரேமயுக்தர் எல்லாரோடும் இவருக்குண்டான சாத்தியத்தையும் அப்படி பக்தி மீதோர்ந்திருக்கிற காலத்தில் ஆழ்வாருக்கும் மற்ற பக்தர்களுக்கும் எப்படிப்பட்ட சாமியம் இருக்கிறது அப்படின்றத காட்டினார்.
அந்த பக்தி தசையில் பேசும் அந்யாபதேசங்களுக்கு சுவாபதேசங்களையும். அந்த பக்தி தசையிலே ஆழ்வார் மயில்னு பேசுறார், குயில்னு பேசுறார், மேகம்னு பேசுறார், இப்ப வண்டுன்னு பேசுறார், தும்பின்னு பேசுறார், நாரைன்னு பேசுறார், கொக்குன்னு பேசுறார், குருகுன்னு பேசுறார், அன்னம்னு பேசுறார். எத்தனை பேசியிருக்கார். அதுக்கெல்லாம் வெறும் அன்னம் கிடையாது, வெறும் கொக்கு கிடையாது. அதுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சுவாபதேசார்த்தங்கள் இருக்கிறது என்று அந்த சுவாபதேசார்த்தங்களை காட்டினார். அந்த பக்தி விஷயமான திவ்ய தேசங்களில் இருக்கிற ஈஸ்வரனுடைய குண விசேஷங்கள். அந்த பக்தியை நாம் யாரிடத்தில் செலுத்தணும்? பகவானிடத்துல. பகவானிடத்தில் செலுத்தணும்னா பரமபதனாரிடத்தில் செலுத்த முடியுமா? முடியாது. வியூகவாசுதேவனிடத்தில் செலுத்த முடியுமா? முடியாது. அந்தர்யாமியினிடத்தில் செலுத்துறதும் கட்டம். விபவாவதாரம் என்னைக்கோ போடுது. நமக்கு திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் சேவை சாதித்துக் கொண்டிருக்கிறான். அவன்தான் நம்முடைய பக்திக்கு விஷயம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய குண விசேஷங்களையும் ஒரு திருக்கல்யாண குணம் ஓரோ திவ்ய தேசத்தை பெருமான் ஆழ்வாருக்கு காட்ட அதனை அனுபவித்து ஆழ்வார் பேசினார். அந்த குணவிட்ட வஸ்துவில் உண்டான அனுபவத்தை பிரீதி பிரேரிதமாய்கொண்டு இப்பிரபந்தங்கள் அவதரித்தபடி அந்த குணத்தோடு கூடின பகவான் இருக்கிறானே, அவனிடத்திலே பக்தி அதிகமாக, ஆசை அதிகமாக இந்த பிரபந்தங்கள் ஏற்பட்டது. அந்த பகவானை அனுபவித்தால் பிரீத்தி அதிகமாயிற்று. அதனாலே இந்த பிரபந்தங்கள் உண்டாயிற்று. பிரதிபாத்தியார்த்த சாமியத்தாலே ஸ்ரீ கீதையோடு திருவாய்மொழிக்குண்டான சாமியம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அர்த்தம் திருவாய்மொழியில் என்ன சொல்லியிருக்கோ அது கீதையிலையும் சொல்லியிருக்கு. கீதையில என்ன சொல்லியிருக்கோ அது திருவாய்மொழியிலையும் சொல்லியிருக்கு. அப்படின்னு திருவாய்மொழிக்கும் கீதைக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை காட்டினார். அப்போ கீதையின் திருவாய்மொழி ஒன்னா அப்படின்னா இல்லை, திருவாய்மொழி அதிகமானது, திருவாய்மொழி பெருமைமிக்கது அப்படின்னு தத் வியாவிருத்தி எந்தெந்த விதத்துல திருவாய்மொழிக்கு கீதை விட ஏத்தம் அமைந்திருக்கிறது அப்படின்றத காட்டினார். இதில் இவர் உபதேசிக்கிற விஷய வேதத்தையும் ஆக இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்னென்ன விஷயங்கள் உபதேசிக்கிறார்னு விஷயத்தினுடைய வேறுபாட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் தோறும் உபதேசிக்கிற அர்த்த விசேஷங்களையும் ஆக விஷயத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடு அந்தந்த உபதேசங்கள்ல இருக்கிற அர்த்த விசேஷங்கள் இதையெல்லாம் அந்த வியாஜத்தாலே உபதேச விஷயமான சிஷ்ய லட்சணத்தையும் இப்படி உபதேசிக்கிறாரே, அந்த உபதேசம் யாரை குறித்து உபதேசிக்கிறாரோ அந்த சிஷ்யா எப்படி இருக்கணும் அதையும் காட்டியிருக்கிறார். அந்த லட்சணம் இல்லாதவர்களுக்கும் ஆழ்வார் உபதேசம் பண்ணுகிறாரே, அந்த லட்சணம் இல்லாதாருக்கும் இவர் உபதேசிக்கைக்கு ஏது எந்த காரணம்? அதுக்கு மேல கியாதி லாபாதி நிரபேட்சமாய் பகவத் கைங்கரிய புத்தியா உபதேசிக்கையாது. ஆழ்வாருக்கு புகழ் வரும், ஆழ்வாருக்கு பொருள் கிடைக்கும். கியாதி லாப பூஜை, ஆழ்வார் எல்லாரும் விசேஷமா ஸ்தோத்திரம் பண்ணுவார். அப்படின்றதை எதிர்பாராமல் ஆழ்வார் பகவத் கைங்கரியமாகவே இந்த உபதேசங்களை பண்ணியிருக்கிறார். உபதேசம் அதனாலே சபலமாயிற்று. உனக்கு எதிர்பார்த்து உபதேசம் பண்ணினால் உபதேசத்துக்கு எதிர்பார்த்தா கிடைச்சுடுத்து. இவ்வளவு பணம் எதிர்பார்த்தேன், இந்த பாராட்டு எதிர்பார்த்தேன், இந்த பட்டம் எதிர்பார்த்தேன், கிடைச்சுடுத்து அப்படின்னா உபதேசம் எதுக்காக பண்ணமோ அது பலிக்கவே பலிக்காது. 4 பேர் திருந்தணும்னு பண்ணப்படுற உபதேசத்துக்கு நாம வேற எதையாவது எதிர்பார்த்தோமே ஆனால் அது கிடைச்சிடும், இந்த 4 பேர் திருந்த மாட்டோம். ஆனால் ஆழ்வார் எதையும் எதிர்பாராமல் உபதேசித்திருக்கிறபடியாலே ஆழ்வாருடைய உபதேசமானது பலித்திருக்கிறது. சபலமானபடியையும் உபதேசிக்கிற இப்பிரபந்தங்கள் தான் ரகசியத்ரயார்த்தம் என்ற மத்தையும் உபதேசிக்கப்படும்படியான இந்த பிரபந்தங்கள் திருமந்திரத்வய சரமஸ்லோகார்த்தங்கள் என்பதையும் அந்த ரகசியத்ரயத்திலும் பிரதிபாதிக்கப்படுகிற அர்த்த பஞ்சகமும் இப்பிரபந்தங்களிலே சங்கிரக விவரண ரூபேண சொல்லப்படுகிற பிரகாரத்தையும் அந்த ரகசியத்ரயத்திலேயும் என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த திருவாய்மொழியிலே சொல்லப்படும்படியான அர்த்த விசேஷமாக அமைந்திருக்கக்கூடியது சங்கிரக விவரண ரூபமாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்த பஞ்சகத்தை சொல்லுகிறது. பிரபந்த ஆரம்பங்களிலே அபேட்சிதமான மங்களாச்சரணங்கள் இப்பிரபந்தாதியில் உண்டானபடியும் ஒரு பிரபந்தத்தை தொடங்க வேண்டும்னா மங்கள சப்தம் இருக்க வேண்டும். மங்கள சப்தம் இருக்கிறதா?
வஸ்து நிர்தேசம் இருக்கிறதா, ஆசீசு உண்டா, நமஸ்காரம் உண்டா அப்படின்னா ஒரு கிரந்தத்துல ஆரம்பத்துல காப்பு செய்யுள்னு தமிழ்ல கூட சொல்லுவோம். அந்த காப்புல என்ன இருக்கணும்னா அந்த பிரபந்தத்துல என்ன சொல்லப்படுறதோ அந்த அர்த்தம் சுருக்கமாக சொல்லப்படணும். அதுல நமஸ்கார வச்சனம் இருக்கணும், அதுல மங்கள வாசகம் இருக்கணும். அதெல்லாம் இருக்கு. இதுல உயர்வர உயர்நலம் பாசுரத்திலேயே அத்தனையும் அமைந்திருக்கிறதுன்னு நிரூபித்து காட்டினார் நாயனார். சாது பரித்ராணாதிகளாலே ஜெகத்ரட்சணார்த்தமான சர்வேஸ்வருடைய அவதாரம் போலே இப்பிரபந்த அவதாரம் 10 திருக்கோலம் கொண்டார் பெருமான் தசாவதாரமாக. அதே மாதிரியாக 10 இருக்கக்கூடியது இந்த திவ்ய கிரந்தமாக இருக்கக்கூடிய இலக்கணமான திருவாய்மொழியில் காட்டினார். இதில் 10 பிரதிபாதிக்கப்பட்ட ஈஸ்வருடைய பரத்வாதி குணங்கள், எம்பெருமான் அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் 10 பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்றன. பரத்வ காரணத்துவ வியாபகத்துவ நியந்திரத்துவ இத்தியாதியாலே அதையெல்லாம் தெரிவித்து காட்டினார். அக்குண விசிஷ்டனானவன் அவன். 10 இவ்வாழ்வாருக்கு தத்துவஞானம் முதலாக பிராப்தி பரியந்தமாக பிறப்பித்த தசா விசேஷங்கள். முதல்ல தத்துவஞானத்தை கொடுத்தான் முதல் 10 இப்படின்னு கிரமமாக காட்டுறது. ஞாப்தி பல முக்தி தலசேன நிஷ்கர்ணித்து. 2வது 10 முக்தியை பற்றி தெரிவித்தான், மோட்சத்தை பற்றி. 3வது 10 விருத்தியான கைங்கரியத்தை பற்றி தெரிவித்தான். 4வது 10 விரக்தியை பற்றி தெரிவித்தான். 5வது 10 ஆழ்வாருக்கு தெரிவித்த அர்த்தமாக அமைந்திருக்கக்கூடியது பக்தி விஷயமாக. 6வது 10 பிரபத்தி விஷயமாக. இப்படியெல்லாம் அர்த்த விசேஷங்களை ஆழ்வாருக்கு கொடுத்த பிரகாரத்தை இந்த பிரபந்தத்தில் காட்டுறார். இவருக்கு பிரதமத்திலே ஆர்த்தி பிறந்திருக்க செய்தே ஈஸ்வரன் இவரை வைக்கைக்கு பிரதான அப்பிரதான ஹேத்துக்களையும் 10 சாரத்தையும் காட்டின பிறகு எம்பெருமான் ஆழ்வாரை இந்த நிலவுலகத்திலே ஏன் வைத்திருக்கிறார்? முதல்லயே ஆழ்வாருக்கு அவ்வளவு துடிப்பிருந்தது கேள்வி கேட்டு இல்லை, அதுக்குண்டான பிரதானமான காரணம் இது, அப்பிரதானமான காரணம் இது. என்ன பிரதான ஹேத்துவாய் அமைந்திருக்கிறது? ஆழ்வாருக்கு இனி 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 என்று கூப்பிடும்படியான 20 கூப்பிடும்படியான ஆர்த்தி அதிகார பூர்த்திக்கு அப்படின்றத காட்டினார். அதுக்கு மேல இவருக்கு பிறப்பித்த பரபக்தி பரஞான பரமபக்திகளாகிற தசாபிஷேக ஸ்தலங்களையும், ஆழ்வாருக்கு பரபக்தி எங்க பிறந்தது, பரஞானம் எங்க பிறந்தது, பரமபக்தி எங்க பிறந்தது அப்படின்ற ஸ்தானங்களை எல்லாம் காட்டினார். அஜ்ஞான நிவர்த்தக ஞானபூர்த்தி பிரத பகவத் பிரசாதமே அனிஷ்டமான சம்சாரத்தை அடுத்து. கீழே முதல்ல சொன்ன அர்த்தம் அஜ்ஞான நிவர்த்தக, அஜ்ஞானத்தை போக்கக்கூடியதான, ஞானபூர்த்தி பிரத ஞானத்தை முழுமையாக கொடுப்பதாக அமைந்திருக்கக்கூடிய பகவத் பிரசாதமே, பகவானுடைய அருளே அனிஷ்டமான சம்சாரத்தை, நமக்கு பிடிக்காததான இந்த சம்சார மண்டலத்தை அறுத்து ஆக அதனை தீர்த்து அபீஷ்டமான விருப்பத்துக்குடலாய் இருக்கக்கூடிய மோட்ச லாபத்தை உண்டாக்கும், மோட்சத்தை நமக்கு கொடுக்கும் என்கை இப்பிரபந்தத்துக்கு ஒன்றான தாத்பரியம். இந்த பிரபந்தத்துக்கு ஒரே தாத்பரியம் இதுதான் காட்டினார். என்ன மற்றையும் ஆஸ்திகராய் ஆழ்வார் அபிமானத்திலே ஒதுங்கி அவருடைய திவ்ய சூக்திகளில் பிரவணராய் அனன்யவரனாய் இருப்பார். எல்லாரும் அனுசந்தித்து வாழும்படி அதிஸ்புடமாக அருளி செய்து தலை கட்டினார். ஆக இத்தனை அர்த்தங்களையும் நாயனார் தாம் என்ன பண்ணி இருக்கிறார்னால், ஆஸ்திகராய் சாஸ்திர விசுவாசத்தோடே கூடினவராய் ஆழ்வார் அபிமானத்திலே ஒதுங்கி, ஆழ்வார் திருவடினான், ஆழ்வார் திருவடி சம்பந்தினான் என்ன ஆழ்வாருடைய அபிமானத்திலே ஆழ்வார் திருவடிகளே சரணம் என்று சொல்லும்படியாக அதிலே ஒதுங்கி அவருடைய திவ்ய சூக்திகளில், இந்த ஆழ்வாருடைய திவ்யமான ஸ்ரீ சூக்திகளிலே பிரவணராய் அத்தனை ஆசையாக அமைந்திருந்து அனன்யபரனாய் மற்றொரு விஷயத்திலே ஈடுபடாதவர்களாய் இருப்பார். எல்லாரும் அனுசந்தித்து வாழும்படியாக அத்தனை பேரும் இந்த திவ்ய கிரந்தத்தை நினைத்து 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 அனுசந்தித்து வாழலாம். அப்படியாக அந்த பிரகாரத்துக்கு அதிஸ்புடமாக அருளி செய்து தலை கட்டினார். அத்தனை தெளிவாக ஸ்புடம் பண்ணினார். வேண்டாத அம்சங்கள் எல்லாம் கழித்து வேண்டிய அம்சங்களை தெளிவாக எடுத்து கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான செய்து தலை கட்டினார்னு இந்த வியாக்கியானத்தை மாமுனிகள் அற்புதமாக பூர்த்தி பண்ணி அருளி இருக்கிறார். இப்படி ஒரு பெரிய மகா கிரந்தம். ஏற்கனவே
இந்த கோஷ்டியில ஸ்ரீவச்சன பூர்ணமாக கிரந்தம் அடியனை கொண்டு நியமித்து விண்ணப்பம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம். அதே போல இந்த ஆச்சாரியருடைய கிரந்தமும் கிட்டத்தட்ட 4 வருஷங்களாக எடுத்து நடுவில் நிறைய காலம் விட்டு தான் இருந்தது. அதுவும் இப்போ சமீபத்தில் பார்த்தோமே, ஆனால் 1 வருஷம் முன் காலக்ஷேபம் நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 காலக்ஷேபங்கள் ஆகி இருக்கிறது. அந்த மாதிரி தான் விட்டு தான் நடந்தது. இந்த காலக்ஷேப கோஷ்டியில அன்வயித்த சுவாமிகள், இதை தவிர இந்த கோஷ்டியில ஸ்ரீ ராஜஹம்சாச்சாரிய சுவாமி, ராமானுஜமுத்தந்தாதி என்ன, உதயசரத்னமாத என்ன, இந்த கிரந்தங்கள் எல்லாம் முத்திரைத்தருள் இருக்கிறார். அப்போ ஒரு விலட்சணமான கோஷ்டியாக அமைந்திருக்கிறது. ஏன்னா சாதாரணமாக பல இடங்கள்ல காலக்ஷேபம் சொல்றவாளுக்கெல்லாம், உபன்யாசம் சாதிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கும். கேட்கிறவாளெல்லாம் கேட்டுட்டு போகணுன்ற ஆசையோடு இருக்கிறவா வாஸ்தவம் தான். ஆனாலும் அவர்களுடைய விசேஷமான அதிகாரம்னு பார்த்தா ஏதோ லௌகிகத்தில் அதிகாரம் இருக்கு. ஆனால் இங்க வந்திருந்த சுவாமிகள் எல்லாரும் ஆஸ்தை இருந்ததுன்னு மாத்திரம் இல்லை, அருளிச்செயல் அதிகாரிகளாக இருந்தார்கள். அருளிச்செயல் அதிகாரியாக இருந்தால் மாத்திரம் போராது, அதுக்கு மேல அந்த பகவத் சந்நிதியில கைங்கரியம் பண்ணும் கைங்கரிய நிறுத்தங்களாக இருந்தார்கள். ஒரு அருளிச்செயல் கத்து கைங்கரியம் பண்றவர் வந்துட்டா 1,00,000 பேர் வந்தா கூட அது சமாதமாகும். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. காரணம் என்னன்னா, இத்தனை உபன்யாசத்துக்கு என்ன பிரயோஜனம், இத்தனை காலக்ஷேபத்துக்கு என்ன பிரயோஜனம்? தர்க்கம் பண்ணணும்ன்றது பிரயோஜனமா, அல்லது மத்தமுண்டான பல பேருக்கு அதை எடுத்து சொல்லி தன்னுடைய ஞானத்தை காண்பிக்கணும்ன்றது பிரயோஜனமா? அது இல்லை. இதை கேட்கறதுக்கு என்ன பிரயோஜனம்னா, பகவத் கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை பெற வேண்டும். இதை கேட்டுட்டு போய் என்ன பண்ணணுமோ அதைத்தான சுவாமிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவெல்லாம் வந்து உட்காந்து கேட்கணும்னு நிர்பந்தமே கிடையாது. காரணம் என்னன்னா, கேட்டா என்ன பலனோ அதுதான் கிடைச்சுடும். நதி நிஸ்தரணானந்தரம் ரவ பரித்தியாகம் போலே, நதியை தாண்டின பிற்பாடு ஓடம் என்னத்துக்கு? இதெல்லாம் ஓடத்தினுடைய ஸ்தானத்தில் தான் இந்த அர்த்தம். ஆனா நம்ம ஆச்சாரியால் அந்த மாதிரி சொல்லலாம், காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் உடனாயிருக்கு. அவ போது போக வேண்டும் என்றால் போதுபோக்குவையும் அருளி செயலிலேயா நம்பிள்ளையை போலே காட்டு. அப்ப அந்த கிரமத்துல சுவாமிகள் எல்லாம் கிருபையோடு எழுந்தருள் இருந்த இந்த திவ்ய கிரந்தத்தை தாங்கள் திருச்செவி சாத்தியிருக்கிறார்கள் அடியனுடைய பொன் சொற்களாலே. ஆகவே சுவாமிகளுடைய திருவடித்தாமர்களுக்கு முதலிலே வாழி 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 என்று பல்லாண்டு பாடிக்கொள்ளுகிறேன். இன்றைய தினம் இத்தனை பெரிய கோஷ்டியும் நாமெல்லாம் இங்கு அனுபவிப்பதற்கு உடலாக இந்த திவ்யமான சந்நிதியை நமக்கு அனுமதி அளித்து தந்தவரான ஸ்ரீமத் வேதமார்க்க திட்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான காதிசுவாமி திருவடித்தாமர்களுக்கு பிரணாமத்தையும் மங்களாசாஸ்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உனக்கு இடம் கொடுத்துடுறேன், நீ பண்ணிக்கோன்னு சொல்லாமல் சுவாமி பரம கிருப்பையோட எழுந்தருளி இருந்து திருச்செவி சாத்தியது. ஏற்கனவே ஸ்ரீவச்சனமூர்த்தி சாத்த வரையும் இதே இடத்துல நடந்திருக்கு. அப்பவும் சுவாமி இதே போல எழுந்தருளி நாம் கிருப பண்ணியருள் இருக்கக்கூடிய வழியும். அதற்காக சுவாமி திருவடித்தாமர்களிலே பல்லாண்டு பாடி தலையெல்லாம் கைமாறிலே என்று விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அதே போல ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராக எழுந்தருளி இருக்கக்கூடிய நம் ஜீயர் சுவாமியும் இந்த இடத்துக்கு இதுக்காக எழுந்தருளே அடியேன் அனுக்கிற எமக்காக வந்தோம், இங்கு ஆண்டாள் அவதரித்தார் என்று அடியோனுக்காக எழுந்தருளி இருக்கிறார் கொள்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய நிலையிலே சுவாமி திருவடித்தாமர்களுக்கும் பல்லாண்டு பாடுகிறேன். மொத்தமுண்டான கோட்டியார் எல்லோரும் அத்தனை ஸ்ரத்தையோட இதில் ஈடுபட்டு அப்பப்பொழுது பகவத் பிரசாதம், ஆழ்வான் பிரசாதம், பெருமானார் பிரசாதம் அப்படின்னு பிரசாதத்தை அடியனுக்கு அனுகிரகித்தவர்களான பரம பாகவதோத்தவர்கள் பலர், ஸ்ரீவைஷ்ணவர்களான அந்த அதிகாரிகள் அவருடைய திருவடித்தாமர்களுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடுகிறேன். இந்த 10 நாளும் நியத்தமாக அடியனை அழைத்துக் கொண்டு சென்று இந்த காலக்ஷேப கூடத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்று திரும்பி கொண்டு வந்து விட்டவராக இருக்கக்கூடிய நம் அகரன் நாராயணன் சுவாமி அவருக்கும் பல்லாண்டு பாடுகிறார். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பலபடியாக பண்ணி தம்முடைய கிரகத்திலே தம்முடைய திருமாடியிலே வைத்துக் கொண்டவராக இருக்கக்கூடிய சாத்துபடி சுவாமி என்ன, அவருடைய தேவிகள் என்ன, அவருடைய குமாரன் என்ன, இப்படிப்பட்டவர்களுக்கும் வாழி 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 என்று பல்லாண்டு பாடுகிறேன். இதில் பலவிதத்திலும் பலபடியாக உபகாரம் பண்ணி இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருக்கும் கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அழைப்பு கிணங்க
இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வித்வான்களாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜவம்சாச்சாரிய சுவாமி, ஸ்ரீ பரத்வாஜ் சுவாமி, ஸ்ரீ ஸ்ரீநிதி சுவாமி இவர்களுடைய திருவடித்தாமரைகளிலேயும் பிரணாமத்தை தெரிவித்துக் கொண்டு அடியனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்த இந்த மகனியர்களுக்கு அடியே கிருத்தஜத்தையை தெரிவித்துக் கொண்டு நிறைவுறுத்துகிறேன். அடுத்த காலட்சேபமாக அடியன் விண்ணப்பம் பண்ணியிருப்பது திருநெடுந்தாண்ட காலட்சேபம். அதுவும் அவ்வப்பொழுது விட்டு ஆனாலும் அதையும் விண்ணப்பம் பண்ணி போட்டு கொண்டுவேன். அதுவும் இந்த இடத்துல தான் சார்ந்தவரை ஆகும். ஆக அப்படி அமைந்திருக்கக்கூடிய நிலை, அதற்கும் இப்பவே சுவாமியுடைய திருவடிவாரங்களிலே அனுமதியை பிரார்த்தித்து நிற்கிறேன். गुरुवरानुजप्रतिपचित्र गुरुवाशय अभिधानकृतिः सम्प्रकाशनपटीयसीयत्कृतिः अनन्यसुलभाव्यनघशेमुषीनैपुणीं समेव रवरो मुनिः वितरतु श्रियं भूयसी. प्रतिवादभयंकर मण्णन வரவர்ம சதகத்திலே ஆச்சாரிய ஹிருதயத்திற்கு மாமனிகள் அருளை செய்திருக்கிற வியாக்கியானத்தினுடைய பெருமையை பகருகிறார். எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நன்கு புரிந்து கொண்டவர் ஒருவர் உண்டுன்னு சொன்னார். அப்பெருமை ஆழ்வாருக்குத்தான் உண்டு. ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறவர் ஒருவரை நாம் கைகாட்ட முடியும் என்றால் அப்பெருமை நாயனாருக்குத்தான் உண்டு. நாயனாருடைய திருவுள்ளம் என்ன, அவருடைய ஆச்சாரிய ஹிருதயம் நமக்கு சொல்ல வருவது என்ன, அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்பெருமை மாமனிகளுக்கு மட்டுமே அனிதர சாதாரணமானது. ஆச்சாரிய ஹிருதயங்கிற கிரந்தம் சப்தார்த்த காம்பீரியத்தோட கூடியிருக்கிற கிரந்தம். காஞ்சி பிரதிமாதிபயங்கர சுவாமி ஆச்சாரிய ஹிருதயத்தினுடைய பெருமையை சொல்லும் போது இதற்கு சமமான ஒரு நூல் இதுகாலம் பிறந்ததில்லை என்று நான் அறுதியிட்டு சொல்லுவேன், சத்தியம் பண்ணி சொல்லுவேன் என்று அருளை செய்திருக்கிறார். என்ன வேத வேதாந்தங்கள் என்ன, இதிகாச புராணங்கள் என்ன, ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய திவ்ய ஸ்ரீசூக்திகள் என்ன, இவை எல்லாவற்றையும் திரட்டி தொடுத்ததொரு மாலை போலே இருக்கிற கிரந்தம். நாயனாருடைய சொந்தமான வாக்கியங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த கிரந்தத்திலே ரொம்ப குறைவாகத்தான் காண கிடைக்கும். பூர்வாச்சாரியர்களுடைய வாக்கியங்களை கொண்டே வேத வேதாந்தங்களினுடைய சப்தங்களை கொண்டே இந்த கிரந்தத்தை அவர் சமைத்திருக்கிறார். அதுக்கு மேலே அண்ணன் சாதிக்கிறார், மாமனிகளுடைய மேதாவிலாசத்தை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானத்தை சேவித்தால்தான் மாமனிகள் யார் என்பது நமக்கே புலனாகும் என்று சாதிக்கிறார். நம்முடைய தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே தலைவரென திகழ்பவர் மாமனிகள். அவரிடத்துல நமக்கு வாஞ்சை உண்டு, பிரீதி உண்டு, பக்தி உண்டு. ஆனால் அவர் பெருமைகளை நாம் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறோமானால் தெரிந்து கொள்ளவே முடியாதுங்கிறது ஒரு புறம். ஏன்னா அத்தனை வைபவம் இருக்கிறது. ஓரளவே தெரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் அவருடைய ஆச்சாரிய ஹிருதய வியாக்கியானம் இருக்கிறதே, அதிலே கண் செலுத்தினால் ஒழிய அவர் பெருமைகளை அறிய விலகில்லை. ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர ஸ்தோத்திரம் என்று காஞ்சி பிரதிவாதபயங்கர சுவாமி ஒரு கிரந்தம் எழுதி இருக்கிறார். அதில் மாமனிகளை ஒரு இடத்துல கொண்டாடுறார். சர்வஜர்னு போற்றுகிறார். எஸ் சர்வஜ இதி பிரசித்தி அகமத்யம் ரங்கராடாஸ்ரயத் ஏனாரக்ஷ்யத தர்சனம் யதிபதேஹே யஸ்மை நதீஸ்ரேயசீஹி யஸ்மான்னாஸ்த்யதிகோ குருஹு குவிச்சிரம் யஸ்யைவ மந்த்ரோ ஜயி யஸ்மான்னாஸ்த்யதிகோ குருஹு யஸ்யைவ குவிச்சிரம் யஸ்யைவ மந்த்ரோ ஜயி. இந்த 2 தடவை சொல்லணும். ஏன்னா வெற்றி பெறக்கூடிய மந்திரம் ஒன்று உண்டுன்னு சொன்னால் அது ஸ்ரீசைலேஷ மந்திரம் மட்டும்தான். என்னாலும் வெற்றி பெற்று விளங்குகின்ற மந்திரம். தோலாத தனி வீரன்னு ராமனை சொல்லுமா போலே தோலாத தனி மந்திரம் ஒரு நாளும் தோற்காது. சிரமங்கள் ஏற்படக்கூடும், ஆனால் ஒரு நாள் தோற்பதில்லை.
சிரமங்கள்னு பார்க்க போனால் சக்கரவர்த்தி திருமகனுக்கும் இலக்குவனுக்கும் கூடத்தான் சிரமங்கள் ஏற்பட்டன. மயங்கி விழுந்தார்கள், இத்தனை பேர் பதறி போனார்கள். ஆனால் கடைசியில் வெற்றிங்கிறது ரகுராமனுக்குத்தானே வசமாயிற்று. அப்போ எஸ்யைவ மந்திரோ ஜெயி யஸ்மின் சந்திய சமய குணா வரவரம் யோகீஸ்வரம் தம் ஸ்துமஹா என்று கொண்டாடுகிறார். சகல கல்யாண குணங்களும் ஒருத்தரிடத்திலே பொருந்தி இருக்கிறதுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் மாமுனிகள் மட்டுமே. அப்போ அவருடைய வாக்வைபவம் மேதாவிலாசம் அதனை நாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதற்கு துணை புரிவது ஆச்சாரிய ஹிருதயங்கிற கிரந்தம். விஷதமாட்சிகாமணிகள்ங்கிற அந்த பட்டத்தை மாமுனிகளுக்கு யார் கொடுத்தார் என்று அறிகிறோம். காஞ்சி பிருத்வாரஜங்கன் சுவாமி தம்முடைய நூல்களிலே அடிக்கடி இதனை சாதிக்கிறார். ஆனால் அவருடைய வைதுஷ்யத்தை தெரிந்து கொண்டு வாக்வைபவத்தை புரிந்து கொண்டு மிகச் சிறந்ததொரு திருநாமத்தை அன்னாருக்கு யாரோ ஒரு பெரியவர் சூட்டி இருக்கிறார் அப்படின்னு கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் சுவாமி சாய்ச்சார் ஒரு 4-5 வருடங்களாக சொன்னார். சுமார 6-7 வருடங்களாக இந்த கிரந்தம் நடைபெற்று தலை கட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமான் சிவபே சாத்தபடி சுவாமி இதை நடத்தியே தீர வேண்டும்ங்கிறதுல பெரு விருப்பம் இருக்கிறவர். அடியனுடைய குச்சையிலே தான் முதலிலே ஆச்சாரியர்களுடைய தொடக்கம் ஆயிற்று. ஆனால் அடியன் சோம்பேறி, அதுவும் தவிர இங்கு வந்து சுற்றுகிறவன், சரியாக நடத்துவதற்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது. அடியன் போய் சாத்தபடி சுவாமி இடத்துல முக்கியமாக ஒரு காரணம், அவர் எழுந்து விடுவதற்கு சற்றே சிரமப்பட்டார். அவர் திருமாளிகையிலிருந்து நம்ம ஆற்றுக்கு வருவது போவது சாத்தபடி சுவாமிக்கும் சற்றே சிரமமாக இருந்தது. அவர் சொல்லலை. ஆனால் அடியன் அவர்களை பிரார்த்தித்தேன், இங்கேயே நடப்பது தான் உச்சிதம், இங்கு நடந்தால் அது நல்ல விதமாக தலைக்கட்ட பெறும். இன்னொன்றும், ஒரு தடவை ஒரு நாள் காலக்ஷேபத்துக்கு வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய அலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு தவறாமல் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் தொடர்ச்சியாக காலக்ஷேபத்திலே அன்வைக்கும்படி செய்த பெருமைக்கு உரியவர் சாத்துபடி சுவாமி. இந்த பொறுமையெல்லாம் நம்மிடத்துல கிடையாது. அந்த வந்து வராட்டி கொடுங்கோங்கிற மாதிரி ஆசாமி நாம். அவர் வந்தே தீர வேண்டும்ங்கிறதுல விடாப்படியாக இருப்பார். அவர் சொல்லுவார், நமக்கு வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம காரியம் ஏதாவது அவர் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு இன்னைக்கு உபன்யாசம் இருக்கு போல் இருக்கு, இருந்தாலும் ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், முடிந்தால் வர வேண்டியது அப்படின்னு அதை ஒருத்தரையும் இழுத்து பிடித்து இந்த காலக்ஷேப கோட்டையிலே அன்பைப்பிக்க வேண்டும் என்கிற அவருடைய பாரிப்பு இருக்கிறதே, அந்த பாரிப்புக்கு நிச்சயமாக நாம் பல்லாண்டு பாட வேண்டும். ஏன்னா இங்கே இருக்கிற அது எல்லாருக்குமே தெரியும், நிச்சயம் அவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் வந்துடும் உபன்யாசம் இருக்குன்னு சொன்னார். அதனாலே அவருடைய ஒரு முயற்சி, அவருடைய ஈடுபாடு, உற்சாகத்தினாலே இன்றைக்கு இந்த சாத்தமரை வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உபதேச ரத்னமால கோஷ்டியும் அவர் திருமாளிகையில் நடந்தது. ராஜஹம்சாச்சாரிய சுவாமியினுடைய காலக்ஷேபம், திருவாயுமொழி முத்தந்தாதி, ராமானுஜ முத்தந்தாதி, ஸ்ரீபெரும்புதூருக்கு விசேஷமாக சாத்தமரையெல்லாம் நடத்தினோம். அதே போல் உடையவர் திருமாளிகையில் ரொம்ப ஆச்சரியமான சாத்தமரை வைபவம் ராஜஹம்சாச்சாரிய சுவாமியினுடைய காலக்ஷேப கோஷ்டி நிறைவுற்றது. அதையும் நன்கு நடத்தி முடித்தோம். எப்போ நாம் இந்த மாதிரியான நல்ல முயற்சிகளுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்கக்கூடியவர்னு சொன்னால் நம்முடைய காதி சுவாமி, அவருடைய திருக்குமாரர். எந்த விதமான நல்ல காரியங்களை நாம் செய்ய முற்பட்டாலும் நமக்கு கூட நின்று கொண்டு உற்சாகம் அளித்து இதனை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு உற்சாகம் கொடுக்கக்கூடியவர். இடத்தையும் கொடுப்பார், இடத்தை கொடுக்கிறதோடையே நாங்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும் செய்வார்கள். இந்த இடத்துல நடத்த முடியுமா, நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோ அப்படின்னு நேற்று கடியத்தில் ஸ்ரீமான் சிவ அனந்தாச்சாரிய சுவாமி, பாலாஜி சுவாமி அடியனுக்கு நியமித்தார். வேலை நடந்துருக்கா, கொஞ்சம் பார்த்துக்குவா. சாயங்காலம் வந்து பார்த்தேன் நடிகர். அப்போ பார்த்தப்போ இங்கே இன்றைக்கு இந்த காலக்ஷேப போட்டி நடத்த முடியும் என்று அடியன் நம்பவில்லை. அவர் திருமாளிக்கு போனேன். அங்கே சுவாமியினுடைய திருத்தம்பியார் இருந்தார், துரை சுவாமி இருந்தார், காளியூர் துரை சுவாமி. அவர் அண்ணா சந்தையிலே வச்சுக்கலாமே என்னால். உண்மையாக சொல்லணும்னா அப்போ பாலாஜி சுவாமி அடி இடத்துல சொன்னார், இல்லை அவனுக்கு வேறு எங்கேயாவது வச்சுக்கணும்னா அது ஒன்றும் நிர்பந்தம் இல்லைப்பா, நீ சொல்லிவிடுனார். துரைசுவாமி இல்லை இங்கே வச்சுக்கலாம்னு சொன்னப்போ அடியன் சொல்ல நினைச்சது இப்போ பார்த்தப்போ அங்கே நடத்த முடியும்னு தோணலை. ஏன்னா நிறைய சாமான்கள்லாம் இருந்தது, இங்கே நடத்த முடியும்னு தோணலை. ஆனால் 2 பேரும் சேர்ந்து சொன்னபோது அது துரைசுவாமி இல்லை இங்கே நடத்திக்கலாம்னு சொன்னபோது மறுத்து பேசுவதற்கு நான் எழவில்லை. காத்தால் வருஷப்பட நினச்சிட்டே தான் வந்தேன். நேற்று பார்த்தோமே, பார்த்தா அது நடத்த முடியாத சூழ்நிலை இருக்கிறதா தெரியலையே, எல்லாரும் எங்கே உட்காருவார்கள், ஏன்னா பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்தேன். இப்போதான் சுவாமி சொன்னார், மோட்சைஸ்வரியத்தையே தரவல்லது ஆச்சாரியர்களின் கூட வாசித்தவர்களுக்கு, கிரந்தத்தை காலக்ஷேபம் பண்ணவர்களுக்கு மோட்சைஸ்வரியம் சுலபம். நான் படிக்கட்டு வேணுமோ, அதனால் படிக்கட்டுலாம் போட்டு வச்சிருக்கா போட்டிருக்கீங்க.
சுலபமாக ஏறி போவதற்கு வானேற போமளவும் வாழ்வுங்கிற அளவுக்கு அந்த மாதிரி. அதனால் இன்னைக்கு காலத்தால் வந்து பார்த்தா உடனே எதிரியே ஃபோன் பண்ணி நாளைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுடு அப்படின்னு வேலையாட்களுக்கெல்லாம் சொன்னார். பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கார். அது நிதி உதவியாகட்டும், இட உதவியாகட்டும், பதியாராதனமாகட்டும், எதுவாக இருந்தாலும் உப்பை போலே இருந்து கொண்டு அவர் செய்தார்னு யாருக்கும் அவராக சொல்ல மாட்டார், நாமளா சொல்கிறது விரும்பவும் மாட்டார். உப்பை போலே இருந்து கொண்டு சுவை கூட்டுவதிலே வல்லவர்களாக திகழ்கின்றவர்கள் நம்முடைய காதி சுவாமிகளும் அவருடைய திருக்குமாரரும். அதே போல் நம்முடைய ஜிஎஸ் சுவாமி பிரார்த்தித்த உடனே அவசியமாக வருகிறேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்ணுறேன், வண்டி எதனால் கூட்டமாக இங்கே இருக்கிற அண்ணா சன்னதியில் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அதே போல் எல்லாருக்கும் முன்பாக எழுந்துள்ளக்கூடியவர் வயதான மகாத்மாக்கள் பெரியவர்கள்லாம் முன்னாடி வந்துட்டால் நாம் கொஞ்சம் காலதாமதமாக தான் வரும். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் யார் இளைஞர்கள் யார் வயதானவர்கள் அப்படின்னு. அதே போல் நம்முடைய ராஜஹம்சாச்சாரிய சுவாமி எந்த விதமான உற்சவங்களை நாம் எப்பொழுது அனைவரும் சேர்ந்து செய்தாலும் அதிலே மிகுந்த உற்சாகத்தோடு கலந்து கொண்டு நம்மிலே ஒருவராக இருந்து கொண்டு இதற்கு முன்பேயே பல உற்சவங்களை அதே போல அனைவருமாக சேர்ந்து பல சந்தர்ப்பங்களிலே செய்திருக்கிறோம். அந்த சமயங்களிலே தகுந்த ஆலோசனைகள் வழங்குவதாகட்டும், அவருடைய பங்களிப்பாகட்டும், அவர் கலந்து கொள்வதாகட்டும், இப்படி விட்டுக் கொடுக்காமல் சம்பிரதாயத்தினுடைய வளர்ச்சிகளுக்காக பாடுபடக்கூடியவர், அன்பைக்கக்கூடியவர் சுவாமி எழுந்துள்ளி இருக்கிறார். பரத்வாஜ் சுவாமியினத்திலேயும் பிரார்த்தித்து சில பல சுவாமிகளுக்கு சொல்ல முடிந்தது, சில பல சுவாமிகளுக்கு சொல்ல முடியவில்லை, ஆனாலும் அவர்களிடம் எழுந்துள்ளி இருக்கிறார்கள். அன்னவர்களுக்கு நம்முடைய பிரணாமங்கள் உரித்தாகுக. முக்கியமாக நம்முடைய சுவாமி எந்தவித சிரமத்தையும் ஒரு நாளும் கணி செய்யாமல் அதை எப்படி வந்துட்டு போவாரோ அவருக்கே வெளிச்சம். ஆனாலும் ஒரு நாளும் இன்னைக்கு வந்துட்டு போனேன் இதுக்காக ஏதாவது கொடுக்கலாமேன்னு அவர் நினைத்ததும் கிடையாது, சொன்னது கிடையாதுங்கிறது இருக்கட்டும், அதை அவர் நினைத்ததும் கிடையாது. என்ன சமர்ப்பிப்பார்கள் இவர்கள்ங்கிறத பற்றி அவர் ஆராய்ந்ததும் கிடையாது. சமர்ப்பிக்கலைன்னா ஏன் சமர்ப்பிக்கலைன்னு கேட்டதும் கிடையாது. சமர்ப்பித்தால் எத்தனை நீங்கள் லகுவாக குறைவாக சமர்ப்பித்திருந்தாலும் சரி, எதுக்கு இவ்வளவுன்னு கேட்கக்கூடிய சுபாவம் இருக்கிறவர். இதை பல சந்தர்ப்பங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். அவருடைய அந்த குணாதிசயங்கள் அதை எத்தனை வருணித்தாலும் போதாது, அத்தனை பெருமைக்குரியவர். அதனால் இன்றைக்கி இத்தனை மகனியர்கள் எழுந்தருள் இருக்கும்போது இந்த காலக்ஷேப போட்டி நல்லபடியாக நடந்து முடிந்தது. இதற்காக பாடுபட்ட அத்தனை பேருக்கும் அடியர்களுடைய பிரணாமங்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஸ்ரீமான் ஸ்ரீ ராஜஹம்சாச்சாரிய சுவாமி ஒரு வார்த்தைகள் காலக்ஷேப போட்டிக்கு மங்களாசாசனமாக அருள் செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது. अपगतमदमानैरन्तिमोपायनिष्ठैः अधिगत परमार्थैरर्थकामानपेक्षैः निग्रजनसुपुत्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुदिवृत्तैरस्तु मे नित्ययोगः. இன்றைய தினம் ஏற்கனவே இமாமிய தேவராஜன் சொன்ன மாதிரி ஒரு சுத்தினம் ஆண்டாளுடைய மாசத்த நட்சத்திரமாக பூர நட்சத்திரம். எமக்காக வந்தோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் என்கிற கிரமத்திலே இந்த ஆச்சாரியர்களுடைய கிரந்தத்தினுடைய வியாக்கியானத்தை எழுதுவதற்காக வந்தோ மாமனுடைய அவதாரமானது ஏற்பட்டதோ என்று சொல்லும்படியான இப்போ ஸ்ரீனிவாச சொன்ன மாதிரி அதே அந்த ஸ்ரீசைல வைபவத்திலேயே இன்னொரு ஸ்லோகத்தில் சொல்லச்சே, எதற்காக மாமனிகளுடைய அவதாரம் என்றால் இந்த ஆச்சாரிய கிரந்தத்தினுடைய வியாக்கியானத்தை அருளி செய்வதற்காக வந்தோ மாமனிகளுடைய அவதாரம் ஏற்பட்டோ என்று சொல்லும்படியாக இருக்கிறது ஒரு ஸ்லோகத்திலே உண்மையாக்கிறார். அதுவும் இல்லாமல் இந்த ஆச்சாரிய ஹதயத்தினுடைய வியாக்கியானத்தை மாமனிகள் எழுதும்படியான சமயத்தில் அவருடைய ஸ்திதி, அவருடைய திருமேனி எப்படி இருந்ததுன்னா அந்த திருக்கழுத்தும் அந்த திருமார்பும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருந்ததாம், அப்படியே சேர்ந்த மாதிரி இருந்ததாம். அந்த யதீந்திர பிரபாவத்தை சொல்லச்சேவே ரொம்ப அழகாக அவரோ ஆதிசேஷனுடைய அம்சபூதர், அந்த ஆதிசேஷனுடைய போலேயே தலையை தாய்ச்சிட்டு அப்படி இருக்கும்படியான ஸ்திதியில கடைசியில் அனுகிரகிக்கப்பட்ட வியாக்கியானம் தான் ஆச்சாரிய ஹதயம். அதை சொல்லச்சே இன்னொரு இடத்துல சுவாமி எழுதச்சே, மற்ற 3000 பாசுரங்களுக்கும்
இயற்பாவை தவிர மற்ற 3000 பாசுரங்களுக்கும் பெரியவாச்சார் பிள்ளை முதல்லயே வியாக்கியானம் பண்ணிட்டார். கடைசியில் தான் இயற்பாவுக்கு வியாக்கியானம் பண்ணினார். இந்த வியாக்கியானம் பண்ணும்படியான சமயத்திலே இயற்பாவுடைய வியாக்கியானம் ரொம்ப சம்ஸ்கிருத்தமாக அடங்கிடுத்து. ஆனால் ஆச்சாரிய வியாக்கியானத்திலே மாமுனிகள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த விளக்க வேணுமோ, எந்தெந்த இடத்துல ஏற்கனவே சுவாமி சொன்னாரு, தன்னுடைய வார்த்தையாக எதுவுமே இல்லாமல் எங்கெங்க சொல்ல வேண்டிய பிரமாணங்களோ அந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி விளக்க வேண்டிய இடத்திலே விளக்கி சொல்லும்படியான ஒரு பாக்கியம். அப்பவே ஆச்சாரிய வியாக்கியானம் பண்ண தேவை. என்னத்துக்கு சுவாமி இப்படி கஷ்டப்பட்டு தேவர் இதை பண்ணணுமான்னு கேட்டான்னா, பின்புள்ளாருக்காகத்தான் இந்த காரியத்தை பண்ணறேன்னு, உனக்கும் உன்னுடைய பேரன் முதலானவர்களுக்காகத்தான் இந்த காரியத்தை பண்றேன்னு சுவாமி தெரிவித்ததாக நமக்கு கிரந்தங்களிலே காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட இந்த திவ்ய கிரந்தத்தை ஒருத்தர் சொல்லுவது, விண்ணப்பிப்பது, அதை மற்றொருத்தர் பல பேர் கேட்பது என்பது பரம பாக்கியமான காரியம். அப்படிப்பட்ட இந்த பாக்கியமான காரியத்தை ஏற்படுத்திக் கொண்ட மரகனியர்களுடைய திருவடித்தாமர்களுக்கு பல்லாண்டு பாடி அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். ஸ்ரீமான் ஸ்ரீ திருமலை அனந்தான் பிள்ளை பரத்வாஜ் சுவாமி அவர் ஒரு வார்த்தை உங்களால் வேலை അതുപോലെ ഇന്ന് ഈ ആചാരങ്ങളെയും തലക്കെട്ടില്ല. ഇത് നമുക്ക് ഒരു സന്തോഷത്തെ കൊണ്ടുകൊണ്ടിരുന്നു. எப்படி எம்பெருமானாருடைய கிரந்தம் அவருடைய ஸ்ரீசூக்தங்களை சேமிக்கணும் என்ற கொள்கை உண்டோ, அதுபோல இந்த பிரகரண கிரந்தங்களின் வியாக்கியானங்களும் நாள்தோறும் சேமிக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த காலட்சேபாடுகள் ஆங்காங்கு ஏற்பட்டு வருகிறது. இதை கேட்கலாம். அத்தனை அவரவர்கள் நிர்மாணம் செய்து நாள்தோறும் இதை அனுசந்தித்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். கேட்கவா அத்தனை பேர் ஒவ்வொருத்தருக்கு இதை சொல்லி இந்த கிரந்த காலத்தில் முக்கு வைக்க வேண்டும். சுவாமி சாதித்தார் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, இது ஸ்ரீசைலாச்சாரிய சுவாமியுடைய கிருபை. அவர் அந்த நேரத்தில் ஈரத்தில் முளைந்த அதிக பக்தியானது வளர்ந்தது காண்கிறது. இதுபோல பற்பல போட்டுகள் ஆங்காங்கு நிலநிறுத்த வேணும். இதை கேட்கவர்கள் அத்தனை பேரும் அவர் பாராயணத்தோடு இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு இந்த காலத்தில் சாதித்து இந்த உயிருக்கு வாழும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜர். சிவசாமி சுவாமி தேவரே 2 வாரம் சாய்க்கிறார். சுவாமியுடைய திருக்குமாரர் ஸ்ரீ ஸ்ரீவல்லபன் சுவாமி ஒரு வார்த்தைகள் அனுபவிக்கிறார். யாயாவுத்தர் மனசிவமசா சாயதாம் சம்ஸ்கிருதஸ்தே என்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னா, எவ்வப்பொழுதெல்லாம் என்னுடைய மதியானது நினைவு கொள்கிறதோ அது மணவாள மாமன்களை பற்றியே இருக்கிறோம். என்னுடைய காரியங்கள் அனைத்தும் மணவாள மாமன்களுக்கு வந்தனமாகவே அமைந்திருக்க வேண்டும். யாயா சட்டா வக்ஷி பகவன் சாபவே வந்தனந்தே.
சர்வம் பூயாத் வரவரமுனே சமயக் ஆராதனே. என்னுடைய அனைத்து விதமான செய்கைகளும் மணவாள மாமுனிகளுக்கு ஆராதனமாக அமைந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை மர்மமறிந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் சாதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் மணவாள மாமுனிகளைப் போலே ஒரு அற்புதமான ஆச்சாரியர் அதற்கு முன்னும் அவதரிக்கவில்லை, அதற்கு பின்பும் அவதரிக்கவில்லை. எம்பெருமானார் வசந்தவர், எம்பெருமானார் தர்சன பிரவர்த்தகர். ஆனால் மணவாள மாமுனிகள் இல்லை என்னால் நம்முடைய சம்பிரதாய கிரந்தங்கள் அனைத்தும் ஆத்தில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்று ஆகிவிட்டது. அதிலையும் பார்க்கிற போது ஆச்சாரிய ஹிருதயத்துக்கு மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம் என்பது அத்யற்புதம், இருட்டறையில் விளக்கு போலே. இதில் கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை சொல்லிச்சே, மனம் செய் எல்லையில் ஞான இன்பத்தை நிர்மலமாக வைத்தவர் ஞானப்பிரானை ஞானத்துவைமின் என்றது தத்துவ விவேக நித்தியத்வா நித்தியத்வான்னு தொடங்கி 18 அர்த்தங்கள் அற்புதமாக காட்டுகிறார் ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரரான அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த 18 அர்த்தங்களையும் ரொம்ப அற்புதமாக லிங்க் பண்ணி எடுத்துன்னு விடலாம். 20 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் கீதையினுடைய சாரத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி காட்டி கொடுத்துருக்கார் ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரர். 18 அர்த்தங்கள் 18 அத்தியாயம் நினச்சிப்போம், இல்லை. இது ஒன்னொன்னும் நம்முடைய சம்பிரதாய ரீதியாக கீதையிலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற தாத்பரியார்த்தங்கள். வஸ்துதா கீதாசாரம்னு போடணும்னால் இந்த தத்துவ விவேகம், நித்தியத்வா நித்தியத்துவம், நியந்திரத்துவம், சௌலபியம், சாமியம், அகங்கார தோஷம், இந்திரிய பலம், மனப்பிராதான்யம், சுக்ருதி வேதம், தேகாசுர விபாகம், கரண நியமனம், தேகாசுர விபாகம், விபூத்தியோகம், விஸ்வரூப தரிசனம், சாங்க பக்தி, அங்க பிரபத்தி, சுதந்திர பிரபத்தி, அவதார ரகசியம், அவனுடைய ஆராதன சௌலபியம், அவனுக்கு ஆராதிக்கிற போது சுலபமாக இருக்கிற நிலை. இந்த 18 விஷயம்தான் உண்மையா கீதாசாரம். ஆனால் எடு நடந்ததோ நடக்காததோ அதெல்லாம் இல்லை. இந்த 18 தான் கீதாசாரம் எழுதும். இது வெறும சூத்திரக்காரர் காட்டிட்டு போயிட்டார். இந்த 18 இப்படி இருக்கு அப்படின்னு காட்டிட்டு போயிட்டார். ஆனால் அதுக்கான பாசுரம், அதுக்கான கீதா பாஷை, கீதையிலிருந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம், இது ரெண்டுத்தையும் எப்படி எடுப்பார் அப்படின்னு சொன்னால் வெர்பாட்டின் மீனிங் வரணும். இது இங்கேருந்து டெரைவ் பண்ணி மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன் மாதிரி டெரைவ் பண்ணி எடுத்துன்னு வரதில்லை. ஆழ்வார் வெர்பாட்டிங் மீனிங் அது அப்படியே இருக்கிறது, இதனுடைய அர்த்தம் எங்கே இருக்குது அப்படின்றத மணவாள மாமுனிகள் காட்டி கொடுத்துருக்கு. பாம்பு வேற எந்த ஆச்சாரியராலும் அந்த மாதிரி பண்ண முடியாது. அதே போல இவருடைய வார்த்தை, மாமுனிகளுடைய வார்த்தையினுடைய பிரயோகம் இப்போ அனுபவித்தோம். கிருபை வேதாந்தங்களையும் சாஸ்திரங்களையும் கொடுத்தது, பரம கிருபை திருமந்திரத்தை கொடுத்தது. இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகம் மணவாள மாமுனிகளை தவிர வேற யாரும் பண்ண முடியாது. ஏனென்றால் ஆழ்வார்கள் பலவிடங்களிலும் பிரபத்தி பண்ணிட்டு அர்ச்சாவதாரத்திலேன்னு ஒரு சூர்ணிக்க சிவஜன புராணத்தில், அந்த இடத்துல பல இடங்கள் அப்படின்ற இடத்துல பல எப்படி ஒரு இடத்துக்கு மேலே பிரபத்தி பண்ணும், ஒரு தரத்துக்கு மேலே பிரபத்தி பண்ணக்கூடாது. சாஸ்திரம் நம்முடைய சம்பிரதாயம் அப்படி இருக்கிறச்சே ஒரு இடத்துக்கு மேலே பல இடங்களில் காட்டுறாரு. இது எப்படி பொருந்தும் அப்படின்ற சந்தேகம் வரும். சந்தேகம் வரணும்னா வந்ததுனால் அந்த கேள்வியை இன்னொருத்தர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. வியாக்கியானத்தை சேவிச்சாலே போதும். பிராப்தியத்வராதிசயத்தாலே ஆழ்வார்கள் பலவிடங்களில் பிரபத்தி பண்ணித்தும்னு ஒரு வார்த்தை. இந்த பிராப்தியத்வராதிசயம்ன்ற வார்த்தை தான் மணவாள மாமுனியுடைய மேதா விலாசத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறது. இதே மாதிரி பல இடங்கள் எடுக்கலாம். ஞான சதுர்த்திகளின் மேலேயே ஆனந்த சட்டிகளுக்கு உதயம் இந்த சூர்ணிகை. அந்த சூர்ணிகைக்கு வியாக்கியான சாதித்து விட்டு இந்த யோசனைக்கு ஒரு குறை உண்டு அப்படின்னு காட்டி அவர் தான் எப்படிப்பட்ட சாமானிய சாஸ்திரத்திலையும் சம்ஸ்கிருத வியாக்கரணத்திலையும் மணவாள மாமுனிகளுக்கு இருக்கிற புலமை அந்த சூர்ணிகையை சேவிச்சாதான், அதனுடைய வியாக்கியானத்தை சேவிச்சாதான் தெரியும். இது ஒரு நிகழ்ச்சி இங்கே விண்ணப்பிக்கிறேன். தகப்பனார் பழையப்பட்ட ராமானுஜாச்சாரிய சுவாமியை ஒரு நாள் சேவிக்க போகிறார். அவர் போய் பார்க்கறதுக்கு போகிறார். அப்போது இந்த ஞான சதுர்த்திகளின் மேலேயே ஆனந்த சட்டிகளுக்கு உதயம் அப்படின்ற அந்த விஷய அந்த சூர்ணிகையினுடைய அர்த்தத்தை, வியாக்கியானத்தை, மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானத்தை அவருக்கு மொத்தமாக சேவிச்சு காமிக்கிறார். அப்படி இப்படி எழுதியிருக்கார், மாமுனிகள் இப்படி சாதிச்சிருக்கார். அவர் பிரமித்து போய்விட்டார்.
அங்கேயே இருந்து கொண்டு மாமுனிகளை கைகூப்பி வணங்கினார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னால், இவருக்கு பல பேருக்கு என்ன எண்ணம் அப்படின்னால், மாமுனிகளுக்கு சம்ஸ்கிருத விஷயமே தெரியாதுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் பெரிய பெரிய வித்வான்கள் எல்லோரும் பிரமிக்கக்கூடிய அளவுக்கு மாமுனியுடைய வியாக்கியானம் ரொம்ப அற்புதமாக அதிவிபுலமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு வியாக்கியானம், அந்த ஒரு ஆச்சாரிய ஹிருதயம். அதற்கு மாமுனிகளுடைய கருணை என்ன அப்படின்றத அற்புதமாக நம்முடைய ராஜம்சாச்சாரியர் சுவாமி காட்டி தருளினார். அந்த விஷயத்தை நாம் எல்லோரும் ஒரு 7 வருஷமாக அனுபவித்திருக்கிறோம். இந்த உலகத்தில் எது சுகம் அப்படின்னு சொன்னால், ஆச்சாரிய ஹிருதய சூத்திரக்காரரான அழகிய மணவாள பெருமாள் நாயனாரும் ஸ்ரீவச்சரபூரணத்தை சாதித்தருளி இருக்கக்கூடிய பிள்ளலோகாச்சாரியரும் சூத்திரம் எழுதிகிட்டே இருக்கணும், சாச்சுட்டே இருக்கணும். பக்கத்தில் மணவாள மாமனிகளத்தை வாங்கி வியாக்கியானம் பண்ணிகிட்டே இருக்கணும். அத்தை சுவாமி மாதிரி ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கணும், அதை நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கு மேலே சுகம் கிடையாது, இதுக்கு மேலே ஒரு என்ஜாய்மெண்ட் கிடையாது. ஏன்னால் அது உள்ளே இருந்து திளைத்தவர்களுக்கு அந்த என்ஜாய்மெண்ட் புரியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இங்கே நடந்திருக்கிறது. இவ்விடத்திலே அடியேனும் ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேணும் என்று நியமித்து அனுமதி தந்திருக்கக்கூடிய சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு 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 என்று பாடிக்கொண்டு அடியனுடைய பொன் சொற்களை நிறைவேற்றுக் நிகழ்ச்சியினுடைய நிறைவிற்கு வந்திருக்கிறோம். ஸ்ரீமான் ஸ்ரீ உவே காதி சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கக்கூடிய சுவாமிக்கு ஆசீர்வாதம் வழங்கும் முகமாக சில வார்த்தைகள் அருள் செய்தார். நாயனாருடைய திருவிழப்படி ஆச்சாரிய சட்டம் ஆழ்வாருடைய விஸ்வநாத் ஆச்சரியோதி சாஸ்திரார்த்தம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் நாயனாருடைய ஆச்சாரிய சட்டத்தை ஆழ்வார் விஷயமாகவே பிரயோகிச்சிருக்கார். அவருடைய ஹிருதயம் குணாளமாக எல்லாம் தெரிஞ்சிருவோம். அவரை விட்டால் வேறு யாரும் இப்போது சிவல்லவன் சுவாமி சாட்சி மாதிரி மனோனாக இல்லைன்னா ஒரு எழுத்து புரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட திவ்ய கிரந்தத்தை நம்ம ஸ்ரீமான் தேவராஜ சுவாமி பல வருஷங்களாக அறிவிச்சிருந்து இங்கே சாப்பிட்றதுன்னா இது பிரபல பாக்கியம். இந்த மாதிரி கேட்கிற மேலும் மேலும் அவர் செய்யணும். அதுக்குண்டான அரோக வேதகாப்பற்றை தேவத்தை வாழ்த்து அடுத்த சுவாமிக்கு கோஷ்டியாருடைய சம்பாவனை எல்லாரும் அதை ஆமோதித்து அவருக்கு அந்த சம்பாவனைகளை சமர்ப்பிக்கிற வைபவத்திலே கலந்து கொள்ளுகிறார். ब्राह्मणेभ्यो वेदविभ्यो दिवे दिवे नमस्कृत्यात् प्रियवेदान्तसंवत्सरामणै இனமேதுமில்லாமல் இராமானுசனைத்தினமேற்றி வையவும் திருத்தம் திசை கலையை மனமேற்றி விரித்தருளும் மணவாள மாமுனியை தினம் மேவுமடியாற்று தரமறிந்து மேவுவனே. மேலே தரியாராதன கைக்கரியம், தரியாராதன கோஷ்டி, அதில் சுவாமிகள் அனைவரும் அன்றைக்கு பிரார்த்தனை.